இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஷீலா மீன் தான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகும் வெந்தயம் இப்படி தாளித்து சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடயே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு தக்காளி நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைக்கிறதுக்கு தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய், பூண்டு இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். வதக்குனது கூடயே இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடயே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ கொதிச்சு அந்த குழம்புல இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன், ஷீலா மீன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி. இப்போது ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.